பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலில் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. கவேரங்கிற ராஜா தன்னுடைய பெண்ணை சுதந்திரமா போற பெண்ணை அவ குழந்தைகளை பாதுகாத்தினார். கண்டிப்பா அப்படி போகாது, அப்படி நில்லு சொல்றா இல்லையா? அதுபோல கவேரங்கிற ராஜா அடக்க உடக்கமா இருக்கணும். பொம்மநாட்டியா லட்சணமா நீ பாட்டு தான் தோன்றியா ஓடிட்டு இருக்க கூடாது அப்படின்னு இரண்டு பக்கத்திலையும் ஒரு மரியாதையை ஏற்படுத்தி விட்டதுனால கவேரராஜனுடைய பெண்ணா அடங்கிவிட்டாளாம் காவேரி. அதனாலதான் கவேரனுடைய பெண்ணா இருப்பதனால காவேரி அப்படிங்கிற பெயர் அவளுக்கு வந்ததுங்கிறார். எல்லா பெரிய நாட்டிலும் இது முக்கியமான பெயரா போயிடுது. காவேரிங்கிற பெயர் அவளுக்கு முக்கியமா போயிடுது. சஹ்யதாமலகம் கஷேத்திரம் அவள் கிளம்பினதிலேயே உள்ள கஷேத்திரங்களை சொல்றார். சஹ்யதாமலகம் கஷேத்திரம் சர்வபாப விநாசனம் காவேரி சம்பவம் தத்ர பஸ்யேத் பாக்யவதாம்பரஹா. எங்க காவேரி உண்டானாலோ அந்த இடம் தலக்காவேரி அப்படிங்கிற இடம் பகுரம்யமான இடம். அந்த இடத்த பார்த்தா ஹிமாச்சலத்துல எப்படி கங்கோத்பத்திங்கிற இடம் இருக்குமோ அது போல இருக்கு. அங்க காவேரி அங்க எப்படி உற்பத்தி ஆறானால் கொஞ்சம் மோர் இப்படிதான் பிரவிக்கிறார். அருவி மாதிரி சின்ன அருவியாட்டம் கொட்டுறார். இங்க அகண்ட காவேரி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படி வந்த காவேரியா ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கு. அங்க தேங்குறா. அங்கதான் எல்லாரும் ஸ்நானம் பண்ணலாம். அப்புறம் வந்து பிரசவிச்சு அப்படியே பிரவகிச்சு வந்து இங்க அகண்ட காவேரியாக ஆயிருக்கு. ரங்கநாதன் கிட்டத வந்துதான் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம். அகண்ட காவேரியாக ஆயிட்டாள் இல்லையா? காவிரி உற்பத்திலேன்னு பார்த்தா கன்னிகையா வரா. உபநதிகள் ஜாஸ்தி கிடையாது. அகண்ட காவிரின்றது ஸ்ரீரங்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான். அதுக்கு முன்னாடி கரூர் சைட்லாம் போயிட்டோம்னா, அப்புறம் கரூர் தாண்டி போயிட்டோம்னா சாமான்யமானா வரா. கன்னிக மாதிரி வரக்கூடிய காவேரி ஸ்ரீரங்க கஷேத்திரம் வரும்பொழுது திவாகோட்டிதமான வயச அடைஞ்ச ஒரு மங்கை மாதிரி வர. ரங்கநாதனோட அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுறது. ரங்கநாதனை விட்டு அவ பிரிஞ்சு போகும்போது பார்த்தா நிறைய குழந்தை குட்டிகளை பெற்று விடுறா. அதனால உபநதிகளும் சின்ன சின்ன நதிகளும் நிறைய நதிகளும் நிறைய பிரிஞ்சு ஜனங்களுக்கு அன்ன சமிருத்தியை உண்டாகிறாப்புல ஆயிடும். கடைசியில சமுத்திர சங்கமம் மாயரம் தாண்டி சமுத்திர சங்கமம் பார்த்தா கழவியா போயிடும். ஏன்னா ரொம்ப தண்ணீர் குறைச்சலாகவும் துண்டு போன நதியாகவும் ஓட முடியாதபடியாகவும் அப்படி போய் சமுத்திரத்துல போய் சங்கமம் ஆயிடும். இப்படி ஒரு வனிதையினுடைய லட்சணம் போல காவிரி போகிற அழக நாம் ஒரு ரூபகம் பண்ணலாமா? எவ்வளவு கஷேத்திரங்கள் இருக்குங்கிறார். முதல்ல ஸ்ரீரங்கப்பட்டணம் ஹஸ்தாமலக கஷேத்திரம், அகஸ்தியருடைய ஆசிரமம், தத்தாத்திரேயருடைய பாதுகை, அங்க இருக்கக்கூடிய ஔதும்பிர விரட்சம், ஆமலக விரட்சம் முதலீடுகள்லாம் தரிசனம் பண்ணுவாங்க. ஆதிரங்கமிதம் கஷேத்திரம் சர்வபாப விநாசனம் சஹ்யஜாவேக சம்ஹாரம் எற்ற தக்ரே ஜனார்தனஹ யாதவாத்ரிமத பஸ்யேது சமீபே சஹ்யஜாதே. அதே காவிரியினுடைய தீரத்துல வடக்க பார்த்தோமானால் யாதவாத்ரி அப்படிங்கிற எதுகிரி இருக்கு. மேல்கோட்டை நாராயணன் சொல்றோம். அங்க பகவான் நாராயணன் எதுகிரியிலே சுப்பிரசன்னமாக இருக்கிறார். கொஞ்சம் தள்ளிண்டு வந்தோமானால் பவானி சங்கமே ஸ்நானம் குறியாட் பாப விநாசனம். பவானிங்கிற நதி, அமராவதிங்கிற நதி இதெல்லாம் காவிரியில சங்கமமாறுது. எப்பொழுதும் மகாநதியில வேற நதி சங்கமாற இடங்கள்லாம் மகா புண்ணியமான கஷேத்திரங்கள். அங்க சங்கமேஸ்வரர் சிவபெருமான் கோவில் கொண்டிருக்கிறார். ரிஷீஷ பர்வதே பஸ்யே கணேசம் விக்னநாசகம் தீபஞ்ச சர்வபாபக்னம் புண்ணியம் தந்திர சரோவரம் தந்திர புஷ்கரணீ தீர்த்தே சுனாத்மாபிஜ எதிர்ச்சயா சர்வபாப விமுக்தாத்மா சர்வரோகேர் விமுச்சியதே. ரிஷீஷ பர்வதம்ங்கிற திருச்சிராப்பள்ளியிலே விக்னேஸ்வர தரிசனம் பண்ணணும். சந்திர சரோவர் அப்படிங்கிற தந்திர புஷ்கரணி அங்கே ஸ்ரீரங்கம் சந்திர புஷ்கரணி, அதுல ஸ்நானம் பண்ணா சர்வரோகங்களும் நிவர்த்தி ஆகிறது. காவேரி சரிலே ஸ்நானம் கர்த்வா பூயோபி பாவனம் தந்திர புஷ்கரணி தீர்த்தே கர்த்தவியம் ஸ்நானம் உத்தமம். காவிரியில ஸ்நானம் பண்ணிவிட்டா ஸ்ரீரங்கத்துல என்ன மரியாதை நாள். காவிரியில ஸ்நானம் பண்ணினாலும் சந்திர புஷ்கரணியில ஸ்நானம் பண்ணணுமா? காவிரி ஸ்நானத்தோடு நிறுத்திவிட்டா சந்திர புஷ்கரணி அவமானிச்சதா ஆயிடும், அவமதிச்சதாக ஆயிடும். துலாமாசே விசேஷேன காவேரி ஸ்நானமாச்சரேத் தந்திர புஷ்கரணி தீர்த்தே ஸ்ரத்தஜைவ தினே தினே. துலா மாசத்துல 30 நாளும் விசேஷித்து காவேரி ஸ்நானம் பிரதானம். காவேரி ஸ்நானம் பண்ணி சந்திர புஷ்கரணிலையும் ஸ்நானம் பண்ணி வாசுதேவனையும் ரங்கநாதனும் தரிசனம் பண்ணினார்.
அதுக்கு ஈடான புண்ணியமே கிடையாது. சந்திர புஷ்கரணி ஸ்நானாது வாசுதேவஸ்ய தரிசனாது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் சர்வம் பாபம் வினஷ்யதி. ஸ்ரீரங்கத்தினுடைய வடக்க கதம்ப விருட்ச மூலேபி பூஜையே புருஷோத்தமம். கதம்பனூர் அப்படிங்கிற உத்தமர் கோவில் காவிரி உத்தர காவிரியினுடைய வரகடையில் இருக்கிறார் புருஷோத்தமன். ஜம்பூ விருட்சஸ்ய மூலேபி பூஜையே ஜம்புகேஸ்வரம். ஜம்பூ விருட்சத்தினுடைய அடியில இன்னைக்கும் ஜம்புகேஸ்வரர் இருக்கிறார். அப்போ அம்புலிங்கம் காவிரி ஜலம் சுத்தீவிர இருக்க மத்தியில உட்காந்துருக்கார். காவிரியில் அவ்வளவு பிரியம் இருக்கு. கங்கையாவது தலையில கொஞ்சம் போற வச்சிருக்கிறார். திருவானிக்கோவில ஜம்புகேஸ்வரரை பார்த்தா நீ என்னதான் இறச்சு விடு தண்ணிய ஊருண்டே இருக்கும். தண்ணிக்குள்ளேயே காவிரி தண்ணிக்குள்ளேயே மக்கனமா இருக்கிறார். காவிரியில் அவ்வளவு பிரியம் இருக்கு. புன்னாது விருட்ச மூலஸ்தம் வாசுதேவஞ்ச பூஜையே தீ. அங்க இருக்கிற புன்ன மரத்தினுடைய அடியில வாசுதேவன். இப்பொழுது நாம் வடக்கு கோபுர வாசலான ரங்கநாயகியை சேவிச்சு இப்படி வந்தோமானால் அங்க மோட்டழகிய சிங்கர் இருக்கிறார். அவரை வலம் வந்தோமானால் வாசுதேவனை பார்த்துட்டு தான் சந்திர புஷ்கரணிக்கு போக முடியும். குறுக்க விழுந்து மறிக்கிறார் வாசுதேவர். இப்போவும் பில்வ விருட்சஸ்ய மூலேபு மகாலட்சுமியும் தினே தினே நமாமி பில்வ நிலையாம். மகாலட்சுமிங்க ரங்கநாயகி. நமாமி பில்வ நிலையாம் ஸ்ரீரங்கம் இதியத் புரோக்தம் மகாபாப விநாசனம் காவேரி எத்திர மாலேவ வேதா கச்சதி தாரயா. ஸ்ரீரங்கத்தை தாண்டினோமானால் அபப்பரம் மத்திய ரங்கம் பச்சேது சஹ்ய சுதாதகே. கோயிலடிங்கிற கஷேத்திரம், அதுக்கு மத்திய ரங்கம்னு பேர். அங்கும் ரங்கநாதன் படுத்திருக்கிறார். பராசரவனம் பச்சாது திருஷ்டுவா பஞ்சநதேஸ்வரம். பராசரவனங்கிறது தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல நரசிம்மனா இருக்கிறார். பஞ்சநத கஷேத்திரங்கிறது திருவியார் சிவக்ஷேத்திரம். அது ஸ்ரீகண்ட நகரே திருக்கண்டியூர் அப்படிங்கிறது காவிரி தீரத்துல ஸ்ரீகண்ட நகரம்னு பெயர். ஹரசாத விமோசனம் பேர் அங்க இருக்கிற பகவானுக்கு. கத்வாதம் மேலன புரியும் அத பூத புரியும் கதா. காவிரி தீரத்திலேயே பல ரங்கநாதன். தான் திருமணிசி ஆழ்வார் ஆற்றங்கரை கடந்த கண்ணன் அப்படின்னு. ஆற்றங்கரையில கடற்கரான் கிடக்கிறதுனா படுத்துக்கிறதுன்னு அர்த்தம். காவேரி உற்பத்தி ஸ்தானத்திலே இருந்து மாயவரத்தில் திருவந்தளூர்னு சொல்லுகிற திவ்ய தேசம் சௌகந்திக வனம்ங்கிற கஷேத்திரம் வரையிலும் எவ்வளவு ரங்கநாதன் காவேரி கரையிலேயே படுத்திருக்கிறார். எல்லாம் சயன திருக்கோலமாகவே. ஏன்னா நல்ல காவேரி காத்து வருது ஜிலி ஜிலின்னு வாழ சொல்ல தென்னஞ்சோலையா இருக்கு. அப்புறம் படுத்துவோம். உலக சிருஷ்டி இல்லாம பண்ணி சளைச்சு போயிடுது. பகவானுக்கு எவ்வளவு அவதாரங்கள் பண்ணி சளைச்சு போயிடுது. எல்லாம் திருமணிசாலை கேட்கலாம். நடந்த கால்கள் நொந்ததோ. நீ ராமாவதாரத்துல அப்படி நடந்தையே உன் கால் வலிக்கிறதோ. கிருஷ்ணாவதாரத்துல மலையை தூக்கினையே உன் கால் வளர்க்கிறதோ. நீ வராகாவதாரத்துல பூமியே தூக்கினைய உடம்பு வலிக்கிறதோ. அதனாலதான் இப்படி வந்து படுத்தினுட்டியான ஆறாம முதனை கேட்கிறார் திருமணிசி ஆழ்வார். பகவான் எங்க என்ன விளையாட்டு விளையாடுறானோ காவிரி கரையில் தான் விசிராந்தி எடுத்துக்கிறார். அதனால காவிரி தான் ஒரு சக்தி. எல்லா நதிகளை காட்டிலும் விசிராந்தி வேண்டாமா மனுஷனுக்கு? இங்க வந்துதானே விசிராந்தி எடுத்துக்கிறார். காவிரிக்கு தான் ஒரு சக்தி. மேலனபுரி கூடலூர் அப்படின்னு சுந்தர பெருமாள் கோவில் பேர். இப்பொழுது ஆடுதுறை சுந்தர பெருமாள் கோவில் பிறந்த கஷேத்திரத்துக்கு மேலனபுரி. ஒரு சதிபதிகள் பிரிஞ்சு பகவத் கிருப்பையினால கூடினாலாம். அப்புறம் சதிபதிகள் மனஸ்தாபம் ஏற்பட்டோ தெரியாமலோ பிரிஞ்சு போயிட்டாளானா அவள் மறுபடியும் தாம்பத்தியம் சேரணும்னு சொன்னா அந்த கஷேத்திரத்துல பகவான வழிபடலாம்னு கஷேத்திர புராணம். புள்ளம் பூதங்குடின்னு அடுத்த கஷேத்திரம். பூதபுரின்னு பெயர். ஆதனூர்னு அடுத்த கஷேத்திரம். அங்கெல்லாம் ரங்கநாதனே வரிசையா இருக்கிறார். எல்லாம் ஆழ்வார் பாடல். கபிஸ்தலே சயானந்தம் கிருஷ்ணம் ஆராதையே ததா. கண்ணன் கபிஸ்தலம்னு ஒரு கஷேத்திரம். கும்பகோணே சார்ங்க பாணிம் பஸ்யே கும்பேஸ்வரம் ஹரம். சாரக்ஷேத்ரே சாரநாதம் ததா நந்திபுரே ஹரிம். ஸ்ரீனிவாசம் ஸ்ரீயம் தேவியும் ஸ்ரீபதியும் துளசீவனே. காவிரி திருத்திலே உள்ள கஷேத்திரங்கள் இதெல்லாம். திருச்சேரை அப்படிங்கிற சாரக்ஷேத்திரம். நாதன் கோவில் அப்படின்னு இப்ப சொல்றோம். நந்திபுர விண்ணகரம்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அங்க பகவான் இருக்கிறாராம். ஸ்ரீனிவாசம் ஸ்ரீயம் தேவி நாச்சியார் கோவில் அப்படின்னு இப்போது பெயர். அதுல ஸ்ரீனிவாசனா இருக்கிறார். ஸ்ரீபதியும் துளசீவனே. துளசீவனம்ங்கிறது ஒப்பலிப்பன் கோவில். அங்கே ஸ்ரீனிவாசனா இருக்கிறார். எல்லாம் காவிரிக்கு ஆசைப்பட்டு இருக்கிறார் எல்லா பெருமாளும். சாரக்ஷேத்திரம் எதனால அதுக்கு பெயர்னார்? பஞ்சசார கஷேத்திரம். சார விமானம், சார தீர்த்தம், சார புஷ்கரணி, சார நாயகி, சார கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்துல காவேரிக்கு பிரத்யட்சம். சாரநாதன் தைப்பூசத்திலே காவேரிக்கு பிரத்யட்சம். காவேரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி, நர்மதா முதலிய நதி தேவதைகள் எல்லாரும் தோழிகள் பரஸ்பரம். அவளுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் போட்டி வந்துடுத்து. எல்லாரையும் காட்டில யார் வசத்தி? எல்லாரும் தானே நதி தேவதைகள் எல்லாமே பரமபாவனமாதானே. நமக்குள்ள யாரு வசத்தி அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு போட்டி வந்துதான். கங்காதேவி சொன்னால் நான் தான் வசத்தி. யாரவனாலும் கேட்டுப்பாரு. நான் தானே வசத்தின்னு கங்காதேவி சொன்னாள். எல்லா நதிகளும் ஒத்துக்கல. நீ மட்டும் என்ன வசதி? நான் தான் வசத்திங்கிறாள் கோதாவரி. உடனே யமுனை சொல்றாள் எனக்கு சமானமா வசதி உலகத்துல ஒத்தி கூட கிடையாதுங்கிறாள். சரையோ நதி சொன்னால் சரையோ. எல்லாரும் போய் பிரம்மதேவனை கேட்போன்னு போயிட்டா. இவர் சச்சரவுக்கெல்லாம் பிரம்மாதான் பதில் சொல்லுவார். எல்லாருமா பிரம்மதேவன் கிட்ட வந்தால் நதி தேவிகள்லாம் எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டு யார் வசத்தி?
பிரம்மா சொன்னார், ஆட்சேபனை என்ன, கங்கை தான் வசத்தி, கங்கைக்கு நீங்கள்லாம் படிஞ்சு போக வேண்டியதான். மற்ற எல்லா நதிகளும் ஒத்துணுட்டாளாம். எல்லா நதிகளும் ஒத்துணுட்டாள். காவேரிக்கு மட்டும் கோபம் வந்துடுச்சு. அவ மட்டும் என்ன பண்ணா ஒத்துக்க முடியாது. ஏன்னா யாருமே அவளுக்கு இஷ்டப்பட்டவாள வசத்தின்னு சொல்லுவா. இல்ல அப்படியே வசத்தியா இருந்தாலும் கூட கங்கையை காட்டிலும் ஒரு மகிமையை நான் சம்பாதிச்சு விடுவேன் என்ன நினைச்சு இந்த சாரக்ஷேத்திரத்துல பகவானை குறிச்சு கடினமான தபசு பண்ணாலாம் காவேரி. அப்படி தபசு பண்ணும்போது முதல் ஒரு பாலகிருஷ்ணனகா காவேரியுடைய மடியில ஏறினார். நிஷ்ட கலந்தது என்ன குழந்தேன்னு பார்த்தார். அடுத்த க்ஷண சங்கீதத்திர கதாதரனா பகவான் காட்சி கொடுத்தான் காவேரிக்கு. உனக்கு என்னமா வேணும், ஏன் இப்படி கோரமா தபசு பண்றேன்? காவேரி பகவானிடத்துல பிரார்த்தித்துக் கொண்டால், எல்லா நதிகளை காட்டிலும் நான் வசத்தியா இருக்கணும், கங்கையை விட நான் வசத்தியா இருக்கணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அதுக்கு தபசு பண்ணுவானே, நீ வசத்தி தானே, இதுக்கு நான் வரம் கொடுத்துதானே உயர்த்தேன், உனக்கு ஈடு கங்கை கூட கிடையாது. ஏனா கங்கை விஷ்ணோகோ வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்னோர்வாண்ட கட்டாக விவரேன அந்த பிரவிஷ்டா. சாட்சாத்து பகவானுடைய பாதத்துல கூட படல. பகவானுடைய பாதம் பூரா 2 பாதமும் படல, ஒரு பாதமும் பூரா படல, ஒரு பாதத்துல கட்டவரனும் பூரா படல, கட்டவரனுடைய நகமும் பூரா படலையாம். அந்த நகத்தினுடைய ஓரத்துக்கு தான் கங்கா தீர்த்தம் போதுமானதா இருந்ததான். ஏன்னா உலகளந்த பெருமாளா போயிட்டதுனால அந்த தீர்த்தம் கங்கை கொஞ்சம் ஓர பகவானுடைய பாதம் பட்டது. ஆனா உன் மகிமை என்னன்னா, ஆரம்பத்துல சஹ்யநாராயணனான பகவானுக்கு பிரம்மதேவன் பூஜை பண்ண, அதுல இருந்து ஆரம்பிச்சு நீ சமுத்திர சங்கமம் போகிற வரையிலும் உன்னுடைய 2 கரைகளையும் எவ்வளவு ரங்கநாதன் படுத்திருக்கிறார். இவ்வளவு ரங்கநாதன் பிரம்மோத்சவங்கள்ல உன்னிடத்துலதானே கடைசியில தீர்த்தவாரி நடத்துறார். இவ்வளவு ரங்கநாதன் ஆற்றங்கரை கடந்த கண்ணன்னு படுத்திருக்கிற பாக்கியம் உனக்கு தானே. அதனால கங்கை காவேரி கங்கையை காட்டிலும் வசத்திங்கிறார். கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பரந்துபாயும் பூங்கொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மான் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்களும் மறந்து வாழ்கேன் ஏழையேனே. திருமாலை தொண்டரடிப்படி ஆழ்வார். கங்கையிற் புனிதமாயேனார். கங்கையை காட்டிலும் புனிதமானது காவேரி. ஏன்னா கங்கை கரையில ரங்கநாதன் இல்ல, காவேரி தீர்த்ததானே ரங்கநாதன் இருக்கிறார். கங்கையை காட்டிலும் புனிதமானது காவேரி என்று பாடினார். இவ்வாறு சாரக்ஷேத்திரம் திருச்சேரி கும்பகோணம் முதலிய கஷேத்திரங்களை தாண்டிட்டு போனோமானால் அதற்கடுத்தது அத சுப்ரபுரே விஷ்ணு திருவெள்ளியங்குடி என்கின்ற கஷேத்திரத்திலே பகவான் படுத்திருக்கிறார். லிங்கம் நாகேஸ்வரம் ததா சிவக்ஷேத்திரங்கள்லாம் நாகேஸ்வர லிங்கம், மத்தியார்ஜுனே மகாலிங்கம் ததா தாளவணீஸ்வரம் உத்தாலகேஸ்வரம் சம்பம் ததா பானபுரீஸ்வரம். இவ்வளவையும் தாண்டி கொண்ட பல சிவக்ஷேத்திரங்கள். கோசகம் கோகுலே கிருஷ்ணம் பேரெழும்பூர் அப்படிங்கிற கஷேத்திரத்துல கோபி சகன் கோசகங்கிற பகவான் கண்ணபிரான் இருக்கிறார். கடைசியில ரங்கம் பரிமளம் ததா மாயூரத்துல பரிமள ரங்கம். இத்தனை பேரை தாண்டி கொண்டு மாயூரநாத மீசானம் பூஜையே சங்கமேஸ்வரம் சமுத்திர சங்கமேஸ்வரா. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலாள கரோகரா, கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.